ஹாய்! இன்னைக்கு நம்ம நம்பிக்கையில எப்படி உறுதியா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கிறது வந்து தானியேல். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள நம்ம பார்ப்போம். அ தானியேல் அதிகாரம் 1 வசனம் 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். இந்த இடத்துல தானியேல் அவன தீட்டுப்படுத்தாதபடிக்கு ராஜாவுடைய உணவு வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறான். எதனால? கர்த்தரை கனம் பண்ணும்படி அவன் சரீரத்த அவன் வந்து காத்துக்கொள்றான். அதுக்காக இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்து, நான் வந்து என்னுடைய சரீரத்த தீட்டுப்படுத்த மாட்டேன் ராஜாவின் போஜனத்தினால அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவு எடுத்து அதிகாரிகள் இடத்துல போய் சொல்றான். கர்த்தர அதிகாரிகள் கண்ல தயவு கிடைக்க செய்து, அவர்கள் ஆசைப்பட்டபடியே அவர்களுக்கு செய்தார். அந்த அவன் நம்பிக்கையில உறுதியா இருந்ததுனால, கர்த்தர் அவன ஆசீர்வதிச்சாரு. 17வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, தானியேல் மற்றும் அவரோட நண்பர்கள், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும், ஞானத்திலும், அறிவையும், சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஆ மத்த மத்த நபர்களோட, மத்த சாஸ்திரிகளோட, ஜோசியர்களோட அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, 20வது வசனத்துல போட்டிருக்கு, 10 மடங்கு அதிகமான ஞானத்த அவங்க அவங்க மத்தியில காண முடிந்தது. கடவுளுக்காக கடவுள கனப்படுத்தும்படி அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு, கடவுள் அவங்கள ஆசீர்வதிச்சு, மத்தவங்க முன்னாடி ஒரு சாட்சியா நிறுத்துறார். ரைட்? கர்த்தருக்காக நம்ம நம்பிக்கைகள்னால வர்ற முடிவுகள நம்ம உறுதியா பிடிச்சுக்கொள்ளணும். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, நம்ம எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. அவங்க அடிமைஸ்தனத்துல இருந்தா கூட, கர்த்தர் அந்த இடத்துல அவங்கள ஆசீர்வதிக்க ஒரு வழிய கண்டுபிடித்தார். இல்லையா? கடவுளுக்காக நம்ம எடுக்கிற முடிவுகள நம்ம உறுதியா நிக்கணும். ஆ நம்ம சில நேரங்கள்ல வாழ்க்கை வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்ம எதிர்பார்த்தபடி போகாத நேரத்துல கூட, நம்ம வந்து கேள்விக்குறியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கலாம். ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில நம்ம நிக்கும்போது, நம்ம யோசிக்கலாம், கடவுளுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேனே! ஆனா என் வாழ்க்கை இந்த இந்த ஒரு நிலைமையில இருக்கே! நான் சரியான முடிவ தான் எடுத்தேனா? அப்படின்ற கேள்விகள் நமக்கு வரக்கூடும். ஆனா, கடவுள் கடவுளுக்காக ஒவ்வொரு தடவ நம்ம முடிவு எடுக்கும்போதும், அவர் நம் வாழ்க்கையில் இடைப்படுவார். நம்ம ஒரு நல்ல எடுத்துக்காட்டா பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள மோசே எகிப்திலிருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வரும்போது, அந்த எடுத்துக்காட்ட பார்க்கிறோம். அ கடவுள் மோசே இடத்துல வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு இந்த மாரி இஸ்ரவேல் மக்கள கூட்டிட்டு வர சொல்லி, எகிப்திலிருந்து விடுவித்து கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாரு. அதேபோல மோசே அத உறுதியா நம்பி, மக்கள கூட்டிட்டு வரான். மக்களும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகள நம்பி, மோசேயோடு கூட வராங்க. வரும்போது ஒரு இடத்துல முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனை தொரத்திட்டு வருது. ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அவங்க கேட்குறாங்க, "ஐய்யயோ! நான் கடவுள நம்பி வந்தேன். ஆனா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் நான் இப்ப அழிஞ்சு போப்போறேன்ற" ஒரு கேள்விக்குறியான நிலைமையில வந்துச்சு. ஆனா, கடவுள் சொன்ன வார்த்தைய நம்பி அவங்க எடுத்த முடிவுனால, மோசேய அழைத்து வந்த அந்த முடிவுனால, கர்த்தர் அந்த இடத்துல இடைப்பட்டார். என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். சிவந்த சமுத்திரம் பிளந்தது. மக்கள் கடந்து சென்றாங்க. பார்வோனுடைய சேனை அந்த சமுத்திரத்தினாலே அழிஞ்சது. கடவுள் அவங்களுக்காக இடைப்பட்டார் இல்லையா? கடவுள நம்பி அவங்க எடுத்த அந்த உறுதியான முடிவுக்கு அவர் இடைப்பட்டு விடுவித்தார். ஸோ, கர்த்தருக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள குறித்து நம்ம என்னைக்குமே கவலைப்பட தேவையில்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். "முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்." கர்த்தருக்காக எடுத்த எந்த ஒரு முடிவும் என்னைக்குமே வீண் போகாது. அவர் அவர் நம்மள தாங்குறக்கு பின்னாடி அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ரைட். அதனால எத குறித்தும் கவலைப்படாம, உங்களுடைய நம்பிக்கைய நீங்க உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக இடைப்படுவார்.